ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம டைலரிங் கிளாஸ் மெட்டீரியல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டைலரிங் கிளாஸ் சேர்றோம் அப்படின்னா அதுக்கு நம்மள்ட்ட சில பொருட்கள் இருக்கணும். முக்கியமான பொருட்கள் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 2 சிசர் தேவை. ஒரு சிசர் பெருசு, அது வந்து கிளாத் கட் பண்ண. இன்னொரு சிசர் வந்து சின்ன சிசர், அது வந்து நம்மளுடைய பேப்பர் கட்டிங்க்காக. ஓகேங்களா? கிளாத் கட் பண்ணுற அதே சிசரை பேப்பர் கட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பியர்ல் பின்ஸ். பியர்ல் பின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பியர்ல் பின்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ லைனிங்கையும் ப்ளவுஸையும் ஜாயின் பண்ணுற கூட யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மல் நீடில். இது வந்து நம்ம ஹெம்மிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நூல்கண்டு. நம்மளுக்கு நூல் வந்து எவ்வளோ நல்ல நூலாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நூல் கட் ஆகாமல் நல்லபடியாக தைக்கலாம். ஸோ நூல் வாங்கும்போது நீங்கள் ரொம்ப பழைய நூலாக வாங்கிடாதீங்க. ஸ்டாக் பழசாக வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கடைகளில் வாங்கிடாதீங்க. நல்லா புது நூல்கண்டாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பாலிஸ்டர் நூல்கண்டு வாங்க, அதுதான் வந்து அந்து போகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் பென்சில். மார்க்கர் பென்சில் அப்சராவில் வாங்கிக்கோங்க. இது வந்து பிளாக், ஒயிட் அண்டு ரோஸ் கலரில் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கர் சாக் பீஸ். ஓகேங்களா? மார்க்கர் சாக் பீஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பாபின். பாபின் வந்து நூல் சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். பாபினில் நூல் சுற்றுறது எப்படின்னு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து பாபின் கேஸ். ஓகேங்களா? பாபின் கேஸும் பாபினும் கரெக்டாக நல்ல ஒரு குவாலிட்டியானதாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து லூப் விழுகாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாபின் கேஸில் பாபின் வந்து நல்லா செட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா கம்பெனி இதாக பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், லூப் விழுகாது. அடுத்ததாக நம்ம ப்ளவுஸுக்கு அண்டு சிம்மிஸ்க்கெலாம் வந்து தைக்கிறதுக்காக ஹூக்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா? நீங்களும் இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ச் டேப். ஓகேங்களா? அடுத்தது நம்மக்கிட்ட ஒரு ஸ்கேல் மட்டும் வேணும். லாங் சைஸ் ஸ்கேல் ஒன்று, அவ்வளோதான். நம்மளுக்கு வேறு எந்த பொருட்களும் தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி பென் வச்சுக்கோங்க. எப்போவுமே கூட பென், பென்சில், எரேசர் எல்லாமே உங்களோட வந்து இதில் இருக்கணும். நான் வந்து இதில் ஸ்கேல் காமிக்கல இல்லைங்களா? நீங்கள் ஸ்கேல் ஒன்று எந்த ஸ்கேல் வாங்கினாலும் சரி, ஓகேங்களா? உடன் ஸ்கேல் வாங்கினாலும் சரி, இல்லை கண்ணாடி ஸ்கேல் வாங்கினாலும் சரி. டோம்ஸில் கண்ணாடி ஸ்கேல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ச் டேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சென்டிமீட்டர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர்னு போட்டிருக்கோம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் கணக்கில் இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது இன்ச்சஸ், இன்ச்சுன்னு எழுதியிருக்கும். ஓகேங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இன்ச் டேப்பில் இன்ச்சுன்னு போட்டிருக்கோம். பின் சைடில் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக இன்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த டைலரிங் மிஷின் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமான ஒரு இது இந்த மாதிரி பேட்டர்ன் சீட். பேட்டர்ன் சீட் போடுறக்கு பேட்டர்ன் சீட்டுன்னு தனியாக விற்கிது. அது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன் சீட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த பந்தி விரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி சீட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுடிதாருக்கு நீளமாக, ஃபேண்ட்டுக்கு, சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, அது ஒரு ரோலே வந்து ரொம்ப கம்மியான விலையில தான் கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு ரோல் வாங்கினீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபுல்லுக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போகிறக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா?